வந்தாச்சு ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனோட ஆடி சேல் 5 to 70% ஆஃப் எல்லா துணி ரகங்களுக்கும் ஜூலை 1ல இருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் மட்டும்தான். இப்பவே கிளம்புங்க ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனுக்கு. நெருக்கமானவர்களையும் அன்புக்குரியவர்களையும் பொம்மைகளாக பார்க்க வேண்டுமா? ஒரே ஒரு போட்டோ போதும். 3dselfie.com 7900060026. ஸ்கூலில் லவ் பண்ணியிருக்கலாம், காலேஜில் லவ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. மேரேஜ் ஆகி ஒரு 2 மாதம் கழிச்சு பெட்ரூமில் பொண்ணு தூங்கிட்டு இருக்கும், பையன் வந்து 2 மணி வரையும் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பான். கண்ணை இப்படி திறந்து பார்த்தோன்னா டக்குன்னு அப்படியே யூடியூப்ல போயிடும். 3 நாள் டக்குன்னு சேட்டுக்குள்ளே வரும். இப்போ இதை வந்து இந்த பொண்ணு 2-3 நாள் கவனிச்சுட்டு என்ன செய்யும்னா, இவன் தூங்கும் போது அதை எடுத்து பார்த்துரும். ஏன்னா அது ஒரு தமிழ் கலாச்சாரமே கிடையாது. பையனுக்கும் அது பொருந்தும், பொண்ணுங்களும் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்போம். கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதத்தில் நீங்கள் ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா, இன்னொருத்தி கூட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணுவான். அவர் உடனே நேராக இங்கே பிடிப்பார், மருமானே இதெல்லாம் சரியில்லை. அவர் அதெல்லாம் நீ யாரையா கேட்குற? இந்த பொண்ணை பெற்ற அப்பா அம்மாவோட மைண்ட் செட்டு இம்மிடியேட்டாக அவங்க 2 பேரும் விரோதியாக பார்த்துருவாங்க. ஆசையாக வளர்த்த ஒரு பிள்ளை நம்மகிட்ட வந்து சொல்லும் போது அதை முழுமையாக நம்பிடுவாங்க. நிறைய பேர் நான் இதை சொல்லும் போது நிறைய பேரண்ட்ஸே என்னை பார்த்துருக்காங்க. நீங்கள் கல்யாணத்துக்கு நாளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டியதானுங்க அப்படின்னு. சார் எப்படி சார் கல்யாணத்தை நிப்பாட்டுறது? 500-600 பேருக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்கோம். இருந்தானுங்க இப்போ நீ தானே மாட்டிட்டு முழிப்பீங்க அப்படின்னு. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகிடப்போகுது? எல்லாத்துக்கும் உள்ள பெரிய பயம் என்னென்னா, நம்ம 3வது மனுஷன் இந்த ப்ரொஃபைலை கொடுத்தோம்னா இது வந்து வெளியில் தெரிஞ்சுன்னா இந்த கல்யாணம் கெட்டு போயிடும். நீங்கள் ஆள்கிட்டே கொடுக்கவே வேண்டாம், நீங்களே போய் பாருங்கள். ஆனால் நீங்கள் இதை பார்க்காம உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் என்னென்ன விசாரிச்சவா கொடுத்தாங்கன்னு சொல்லி வாய்ப்பு பேச்சு பேசுறதுனால கணவனுக்கு ஒரு 11 மணிக்கு ஒரு மெசேஜ் வருது, இல்லை மிட் நைட்டில் ஒரு 2 மணிக்கே ஒரு மெசேஜ் வருது, ஒரு ஹாயின்னு வருது. நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, மேலே வந்து ஒரு ஃபீமேலோட ஃபோட்டோ இருக்குது, நம்பர் இருக்குது. அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, அது வச்சிருக்க நம்பிக்கையில் கேட்குறது கணவர்கிட்ட, யாருங்க இது? இவர் சொல்கிறது அது தேவ வாக்காக தான் நினைக்கிறேன். ஹாய் மக்களே, நான் ரியா. இன்னைக்கு நம்ம கூட ஸ்பை கிங் டிடெக்டிவ் ஏஜென்சியோடைய சிஇஓ மிஸ்டர் தீரன் மணி இருக்கிறாங்க. இவங்க கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். நிறைய பேர் வந்து படங்களில் பார்த்துருப்பாங்க டிடெக்டிவ் ஏஜென்சினா என்ன, தெகிடி மாதிரியான படங்களில் இது வந்து பின்னாடி போய் வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் செக் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியல் லைஃப்பில் அப்படி உண்மையிலேயே இருக்காங்களா, எங்கே இருக்காங்க? ஏன்னா அவங்க எப்போவுமே வந்துட்டு மறைவில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த யூடியூப் எல்லாம் வந்ததுனால அவங்க யார் அப்படின்றதெல்லாம் தெரிய வருது. ஸோ அஸ் எ ஏஜென்சியாக நீங்கள் எந்தெந்த மாதிரியான கேசஸ்லாம் வந்துட்டு டீல் பண்ணுவீங்க? நம்ம ஏஜென்சியில் டீல் பண்ணுற ஒரே கேஸு ஃபேமிலி டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான். ஓகே. மற்றபடி க்ரைமு, லேண்டுக்கு லிட்டிகேஷன் இந்த மாதிரி எதுவுமே எடுக்க மாட்டோம். நம்ம பியூர் அண்ட் பியூர் வந்து ப்ரீ மேரிட்டல், போஸ்ட் மேரிட்டல் இது 2 வெரிஃபை பண்ணி தர்றது தான் பியூர்லி. சூப்பர் சூப்பர். இதில் உங்களுக்கு எதனால இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஆக்சுவலி என்ன படித்தா இந்த துறைக்கு வரலாம் அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் இருக்கும்ல நிறைய பேருக்கு. இல்லை, படித்தா நீங்கள் ப்ராப்பராக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் கிரிமினாலஜி படிக்கணும். இப்போ நீங்கள் கிரிமினாலஜி படிச்சிட்டிங்கன்னா நிறைய விங்கில் போகலாம். நீங்கள் டிடெக்டிவ் வரலாம், அப்புறம் வந்து ஃபாரன்சிக் சைட் டிபார்ட்மெண்ட் வரலாம், அப்புறம் அட்வொகேட்டாக போகலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து அந்தந்த துறைக்கு நம்ம படிச்சுட்டு வரணும் அப்படின்றத விட துறையை நம்ம புரிஞ்சுக்கணும். லைக் அந்த ஒர்க் என்ன, அதோட பிரதிபலன் என்ன, அதோட பொட்டன்ஷியல் என்னன்னு புரிஞ்சுன்னா டூ சைன் யாருனாலும் வின் பண்ணலாம். அவ்வளோதான். ஸோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கேஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் இருக்காங்க, இந்த பொண்ணு வந்து நார்த் இந்தியா. இந்த ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆச்சு. ஒரு பெண் குழந்தை இருக்குது. பெண் குழந்தை வந்து ஒரு 7th அந்த ரேஞ்சில் படிக்குது. நல்ல. இப்போ இந்த ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணி நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, சார் இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃப் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்றாரு. சார் நம்ம என்ன பேட்டர்ன் ஆஃப் சந்தேகம், எப்படி நீங்கள் சந்தேகத்தை படுறீங்க, என்ன விஷயம் பார்த்தீங்க, இல்லை கேள்விப்பட்டீங்களா, இந்த மாதிரிலாம் நம்ம விசாரிக்கும் போது அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. நான் ஃபோனில் பார்த்தேன் சார், உங்கள் வேலை செய்கிற இடத்துலையே ஒருத்தர் கூட அவங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்த் இந்தியான்றனால ஒரு ஷெடியூல் போடுறோம். சார் இத்தனை நாள் அங்கே போய் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இங்கேருந்து ஃபார்ம் பண்ணி நம்ம நார்த் இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விட்றோம். அங்கே போய் ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு இவர் சொன்னதும் அங்கே நடந்ததும் உண்மை தான். இவங்க 2 பேருமே வந்து அதாவது ஹஸ்பண்ட் சொன்ன அந்த நபரும் இந்த பொண்ணும் அங்கங்கே மீட் பண்ணிக்கிறாங்க. ரெசார்ட்டு, வாட்டர் தீம் பார்க்கு இந்த மாதிரி இடத்துலலாம் மீட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஃபுட்டேஜெலாம் கலெக்ட் பண்ணிட்டோம். கலெக்ட் பண்ணி நம்ம அவருக்கு சொல்லியாச்சு, சார் இந்த மாதிரி ப்ரூஃப்ஸ் எல்லாம் கையில் இருக்குது அப்படின்னா, சார் அதை சரி பண்ண முடியுமா, என்ன பண்ணலாம் அப்படின்றாரு. சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு அந்த வேலையை விட்டு பிரேக் பண்ணுங்கள்.
வேலைக்கு போனால் பேசுவாங்க, வேலையை விட்டு பிரேக் பண்ணுங்கள். ரெண்டாவது அந்த பொண்ணு வந்து கேரிங்காக வேறு இருக்குது செகண்ட் டெலிவரிக்கு. ஸோ அதனால் இவங்க கேரிங்கில் தானே இருக்காங்க, அதனால் இவங்க வீட்லேயே இருக்கட்டும், ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். அப்புறம் அந்த பையனை நீங்கள் வரும்போது நேரில் மீட் பண்ணி வார்ன் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியும், இது மாதிரிலாம் பண்ணாத, நல்லதில்லை, உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லுங்கள். இது வந்து அறவழி போராட்டம். இதை நீங்கள் சொல்லி புரிய வைக்கலாம், புரியும், சில பேருக்கு புரியும், சில பேர் அசிங்கன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. உங்கள் வீட்டுக்காரர் மட்டும் இதை பற்றி எதுவும் பேச வேணாம், ரெண்டாவது உங்கள் பேபி வயிற்றில் இருக்கிறனால இப்போ ஒரு பெரிய அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறோம். அவர் சரி சரின்னு கேட்டுட்டாரு. அப்புறம் இவங்களோட கண்டினியூட்டி, இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும்போது அவர் அதிலேருந்து மீள முடியல. சார் எனக்கு இன்னும் நானும் மறைமுகமாக சொல்லி பார்த்துட்டேன், நம்மளுக்கு குழந்தை முக்கியம், நீ செய்கிறது கொஞ்சம் பார்த்துரு, அவங்க அம்மா விட்டுட்டு வெளியில் போகிறது, வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத, நீ செல்ஃபாக வண்டி எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு வெளியில் போகாத, இந்த மாதிரிலாம் நான் சொல்லிட்டேன் சார், கேட்குற மாதிரி இல்லை, என்ன சார் பண்ணப்போ. அப்புறம் நீங்கள் டேரெக்டாக வாங்க, வந்து உங்கள் வேலையே வேண்டாம், உங்கள் வேலையை விட்டுருங்க, நீங்கள் ஒரு மாதம் லீவ் போட்டுட்டு வந்து இவங்க கூட இருங்க, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், சார் கையும் கழுவுமா பிடிச்சிருமா அப்படின்னாரு. அதாவது கையும் கழுவுமா பிடிச்சி என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு. சார் நான் வந்து கேட்டேன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சாலும் ஃபேக்குன்னு சொல்லிடுவாங்க, நம்ம கையும் கழுவுமா பிடிப்போம். சரி நான் வேணால் இந்த டீம்லாம் வந்துட்டாங்க, ஃபைன் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபினிஷ், அந்த கேஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் வந்துட்டாங்க. இவர் சொல்கிறாரு, நீங்கள் ஃபைன் பண்ணுறது ஓகே, ஆனால் கண்டிப்பான முறையில் உங்கள் மிஸ்ஸஸை எதுவும் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. நம்ம மெயினாக மிஸ்ஸஸோ ஹஸ்பண்டோ இவங்கள எதுவும் டார்ச்சர் பண்ணாங்க, ஏன்னா இவங்க கூட நீங்கள் வாழணும், அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அவருக்கு சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறேன், நீங்களும் கிளம்பி வாங்க சார் அப்படின்றாரு. சார் நான் எதுக்கு சார் அப்படின்ட்டு, நான் எனக்கு ஃபுல் ஒர்க்கு டைட் ஷெடியூலில் போகுது, என்னால் வர முடியாதுன்றேன். சார் நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன ஃபீயோ தான் நான் பண்ணுறேன்றாரு. இங்கேருந்து திருப்பி 2 ஃப்ளைட்டு போட்டு அந்த ஊருக்கு போயாச்சு, அவரும் அங்கேருந்து வந்தாச்சு. இந்த சினாரியோ நடக்கிறது அவங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் பேக்ராப்பில் ஒர்க் பண்ணுறோம். அப்போ அவங்க எப்பயும் போல் இந்த பொண்ணு காலையில் கார் எடுத்துகிட்டு இவர் கூட கிளம்பி சும்மா வாக்கிங் போகிற மாதிரி இந்த கார் எடுத்துகிட்டு ஒரு அவுட்டோர் போயிட்டு சுற்றிட்டு அப்படியே ஒரு பார்க்கில் வந்து நிப்பாட்டி காருக்குள்ளேயே உட்காந்து பேசுகிறது தான் ரெகுலர் சினாரியோ. அன்றைக்கும் அதே நடக்குது. இப்போ இவருன்னு சொன்னார், சார் என்ன சார் செய்ய அப்படின்னாரு. நீங்கள் போங்க, போயிட்டு அது கார் இவர் கார் தான், போயிட்டு காரை விட்டு அவனை இறக்கிட்டு உங்கள் மிஸ்ஸஸை கிளம்ப சொல்லுங்கள், நீங்கள் வீட்டுக்கு போமா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவன்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அது என்ன ஆயிடுச்சு, அங்கே இவர் போன உடனே எமோஷனலில் கடகடன்னு இவர் கையாடி அவங்களுக்கு கையாடி இவங்க 2 பேர்த்துக்குள்ளே வாக்குவாதம் ஆயிடுச்சு. இந்த இவருக்கும் நம்ம கிளைண்ட்டுக்கும் எக்ஸ்பார்ட்டிக்கும் அந்த ஆளுக்கும் வாக்குவாதம் ஆகி கைகலப்பாகிற மாதிரி ஆயிடுச்சு. நான் பிரேக் பண்ணேன், நீங்கள் இந்த அடிதடியெல்லாம் இங்கே வச்சுக்கிடாதீங்க இப்படின்னா நேராக நீங்கள் ஸ்டேஷனுக்கு விடுங்க, அங்கே உள்ள காவல்துறைக்கு, நார்த் இந்தியாவில் உள்ள காவல்துறைக்கு விடுங்க, அவங்க விசாரித்து என்னென்னு பண்ணுவாங்க அப்படின்றேன். இவர் வந்து அந்த எக்ஸ்பர்ட்டி காலில் விழுகிறாரு, இந்தம்மா அவரோட ஒய்ஃபும் காலில் விழுகுது, நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க, எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படி இப்படி நாங்கள் இப்போ தான் வந்தோம், இன்றைக்கி தான் பார்த்தோம், இன்றைக்கி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு, உன்னை பற்றி எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும், நீ தேவையில்லாத பேசாத, நீ காரில் ஏறி வீட்டுக்கு போ அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இவனையும் வந்து வார்ன் பண்ணி, உனக்கு குழந்தை குட்டிலாம் இருக்குது, இனிமேல் பேசாத வைக்காதன்னு சொல்லி ஒரு பேப்பரில் அவர் எழுதி வாங்கினார். எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. நான் அனுப்பிச்சி அந்த சினாரியோவை சுமூகமாக க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ என்னதான் உண்மையை கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் அவங்கள சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு போராட்டத்தில் தான் நீங்கள். அதுதான் வந்து எங்கள் ஏஜென்ட்டோட மோட்டோவே அதுதான். நம்ம பிரித்து வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு சொல்லுக்கு ஒரு சொல்லுக்கு 2 சொல்லு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிடுவாங்க, ஏன்னா அந்த நிலைமையில தான் இருப்பாங்க. ஆனால் நான் வந்து இன்றைக்கி பிரித்து வச்சுட்டு நான் போயிடுவேன் என் வேலையை பார்த்துட்டு. ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக அனுபவிக்க போகிறது அவங்க தான். நீங்கள் வந்து ஒரு கணவன் இல்லாமையோ மனைவி இல்லாமையோ யார் தப்பு செய்கிறாங்க சரி செய்கிறாங்க அதெல்லாம் விட்டுருவோம். ஒருத்தவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா ரோட்டில் போகிற நாய் முதற்கொண்டு குலைச்சிட்டு போகும். அது ஒரு பெண்மணினா சொல்ல வேண்டியதில்லை. ஒரு பொண்ணுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, கணவன் இல்லை அப்படின்னா போகிற ஒரு ஸ்ட்ரீட் டாக் முதற்கொண்டு இப்படி இப்படி பார்த்துட்டு போகும். அப்படிப்பட்ட மோசமான உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். அதனால் அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு யாருக்கு ரெக்கமெண்டே பண்ண மாட்டோம். நீங்கள் சரி பண்ணுங்கள் சரி பண்ணுங்கள் சரி பண்ணுங்கன்னு பேசியே அவங்கள சரி பண்ணிடுறது. உங்ககிட்ட வந்ததுலேயே ரேர் கேஸ், அதாவது ஒரு செட் ஆஃப் கேசஸ்லாம் ஒரே மாதிரி பேட்டர்னாகவே இருந்திருக்கும். இந்த பேட்டர்னு புதுசாக எதையோ கொண்டு அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்திருக்கா உங்களுக்கு? மறக்கவே முடியாதது அப்படி? மறக்கவே முடியாதுன்னா எனக்கு பொதுவாகவே இந்த ப்ரீ மேரிட்டலில் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்க மாட்டேன். பார்ப்போம் சொல்லுவோம். பொதுவாகவே பேஸ்டு ஆன் ஃபஸ்ட்டில் பிகினிங்லேருந்து இப்போ வரையும் நாங்கள் பார்க்குற கேஸு
நாங்கள் எடுக்கிற கேஸில் ஏதோ 1-2 கேஸு தான் ஃபேக்காக மாறும். ப்ரீ மேரிட்டல் கல்யாணத்துக்கு மணமகன் மணப்பொண்ணு பார்க்குறதுல 1-2 தான் சரியில்லாமல் போகும். இது எல்லாமே சரியாக அமைஞ்சிரும். ஆனால் போஸ்ட் மேரிட்டல் ஒவ்வொரு கேஸும் சரி. போஸ்ட் மேரிட்டல் கேஸை என் கூட நீங்கள் ஒரு கேஸ் அட்டன்லாம் பண்ண வேணாம், ஒரு என்கொயரி நீங்கள் கேட்டாலே உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. என்னன்னா இப்படிலாம் ஏமாற்றிருக்காங்க, இப்படிலாம் கதறாங்க, இது எப்படி சரி பண்ண முடியும்? குழந்தை இருக்கும், 2-3 குழந்தைங்க இருக்கும். இப்போ ரீசெண்டாக நிறையா கேஸ் யூகேல வந்து கிளைண்ட் இருக்கார். மனைவி வந்து இங்கே அங்கேருந்து விசா முடிஞ்சுன்னு சொல்லி ரினிவல்காண்டி திருப்பி இங்கே வர்றாங்க. இங்கே இவரோட இந்த பொண்ணோட காலேஜ் மேட்டு கூட பழக்கம், 2 குழந்தை இருக்குது. இந்த காலேஜ் மேட்டு இப்போ அங்கே இருக்கும் போதே பேசியிருக்காங்க, இவர் கண்டிச்சிருக்காரு. திருப்பி இப்போ விசா ரினிவல் பண்ணிவிட்டு போனோம். இந்த பொண்ணு போகல. அவர் ஃபோன் பண்ணி, சார் அவன் கூட பேசுறதெல்லாம் எனக்கு தெரியும், அவன் கூட என்ன வேணாலும் பண்ணிட்டு போகுது, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார், எப்படியாவது அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி அவனை ஏதாவது சட்ட ரீதியாக தண்டிக்க முடியுமான்னு நீங்கள் எனக்கு ஐடியா கொடுங்க. எனக்கு தேவை என் குழந்தைங்க லைஃப் முக்கியம் சார். நான் அவளை எப்படினாலும் அவளையும் நான் ஒரு குழந்தையாக கூட பார்த்துக்கிடுவேன் சார், எப்படியாவது சரி பண்ணுங்க சார் அப்படின்னா, இதை நீங்கள் சரி பண்ணுறீங்க பண்ணலை அதெல்லாம் விட அவனோட மனநிலையை வந்து நீங்கள் டேக்கிள் பண்ணவே முடியாது. ஒரு அதாவது தண்ணிக்குள்ளே மூச்சை பிடிச்சிட்டு இருக்கிறவரோட மனநிலை அது மரணமா ஜனனமா அப்படின்ற மாதிரி. இதை வந்து நம்ம இந்த கேஸ் அப்படி இந்த கேஸ் இப்படின்றத விட போஸ்ட் மேரிட்டல் வந்தாலே ஒரு அழுத்தம் தான். நீங்கள் ஒரு பிரச்சனை நடக்குதா சட்டுன்னு வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போகாதீங்க. அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், அதை சரி பண்ண முடியுமான்னு பாருங்கள். சரி பண்ணுறதுக்கு என்ன கிளைமோ அதை பண்ணுங்கள். எல்லோரும் மனைவி தப்பு பண்ணிட்டா ஒரு மனைவியே சரியில்லை, ஆனால் பிரச்சனை அங்கே கிடையாது. இந்த மனைவியை யார் அன்ரூட் பண்ணுறாங்க, யார் தப்பாக வழி நடத்துகிறாங்க, அவங்கள வார்ன் பண்ணுங்க. ஸோ திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துக்குள்ளேயே சரி பண்ணிக்கலாம். பட் இப்போ இந்த டிடெக்டிவ் ஏஜென்சி வந்து அதை சரி பண்ணுறது அப்படின்றது எந்த ஒரு பாயிண்டில் ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திருமண வாழ்க்கைக்குள்ளே போயிடுறாங்க. நிறைய திருமண வாழ்க்கையில் ஃபேக் இருக்குது. அவங்க மீன்ஸ் இப்போ ஒரு பொண்ணாக இருக்கட்டும், ஒரு பொண்ணை வந்து ஒரு தாய் தகப்பன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, ஐயோ நம்ம வந்து இந்த பொண்ணை வந்து ஏதோ ஒரு இடத்துல தள்ளி விட்டுறணும், இந்த பொண்ணை வந்து ஒரு சரியில்லாத மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், ஒரு சரியில்லாத குடும்பத்தில் கொடுத்துடணும், ஒரு ட்ரங்கருக்கு கொடுத்துடணும், ஒரு உமனேசர் கொடுத்துடணும், அந்த மாதிரி எண்ணத்தில் எந்த ஒரு தாய் தகப்பனும் மாப்பிள்ளை பார்க்குறதும் கிடையாது. இப்போ நவீன உலகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறையா இப்போ சுவாரஸ்யமான உலகத்துக்குள்ளே நம்ம கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நொடிக்கு நொடி, செகண்டுக்கு செகண்டு. இந்த கட்டவரலில் கேட்டால் தெரியும், எல்லாரோட கட்டவரலும் இது ஸ்வைப் பண்ணுற ஸ்பீடு வந்து ஒரு கணக்கு எடுத்தோம்னா ஒரு ஆளோட கட்டவரல் வந்து ஒரு நாளைக்கு இங்கிட்டு 3000 தடவை இங்கிட்டு 3000 தடவை போயிட்டு வரும். ஏன்னா ஒரு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா போதும், எல்லோரும் எடுத்துகிட்டு டக்கு 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 டக்குன்னு சொல்லணும்னா, அப்போ நிமிடத்துக்கு நிமிடம் சுவாரஸ்யத்தை எதிர்பார்க்குற அந்த பழக்கத்துக்கு நம்ம டிஃபால்ட்டாக வந்துட்டோம். சுவாரஸ்யம் நிறைஞ்ச உலகம் வேணும், இம்மிடியேட்டாக ஏதாவது ஒரு கிரன்ச்சி வேணும், ஒரு கிசுகிசுப்பு வேணும், ஏதாவது ஒரு அட்டென்ஷனை நம்ம இருக்கணும் அப்படின்னு வரும்போது, ஒரு மனைவி கணவன் அப்படின்றது வந்து லாங் லைஃபாக போகிறது. அதில் வந்து உங்களுக்கு பெருசாக டெய்லி மனைவி வந்து புது புது மாடலாக வர முடியாது. அதே மாதிரி ஒரு கணவன் வந்து டெய்லி சூரியவம்சம் படம் மாதிரி ஒரே பாட்டில் டக்கு டக்குன்னு முன்னேற முடியாது. இவங்க வந்து ஸ்டாண்டர்டாக கிராஜுவல் க்ரோத்தில் மேலே போகக்கூடிய ஆட்கள். அப்போ இதில் சுவாரஸ்யம் இருக்காது. இப்போ இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதத்தில் எனக்கு அந்த பையன் வீட்டில் அவங்க அப்பா அம்மா பிடிக்கலைன்னு வார்த்தையை போட்டுச்சுன்னா, இந்த பொண்ணை பெற்ற அப்பா அம்மாவோட மைண்ட் செட்டு இம்மிடியேட்டாக அவங்க 2 பேரும் விரோதியாக பார்த்துருவாங்க. அது உள்ளே போய் பரிசீலனை பண்ணணும் இந்த மாதிரிலாம் இல்லை. என்னென்னா இப்போ கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரு பிள்ளை தான் பெற்று வச்சுருக்காங்க. அப்போ இந்த பிள்ளையோட ஒரு ஆசையாக வளர்த்த ஒரு பிள்ளை நம்மகிட்ட வந்து சொல்லும் போது அதை முழுமையாக நம்பிடுவாங்க. சில பேரண்ட்ஸ் இருக்காங்க, இல்லைப்பா நீ அப்படி தான் இருக்கணும், நம்ம வீடு மாதிரி அங்கே இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அந்த ரேசியோ இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனால் பொண்ணுக்கு அந்த ஒரு சப்போர்ட் தேவை அப்படின்ற ஒரு சூழலும் இருக்குல்ல, என்ன இருந்தாலும் அனுசரிச்சுக்கோப்பா அப்படின்றது தான் சில நேரங்களில் வந்து ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டாக மாறுது இல்லையா? ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் போகும்போது இல்லை நீங்கள் அந்த ஆக்சுவலி நீங்கள் எக்ஸிக்கு போகிறீங்க. எப்பயுமே வந்து ஒரு பொண்ணை பிடிக்கலைன்னா உடனே வந்து அடிச்சிட மாட்டாங்க யாரும். ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு வாய் வார்த்தையாக மாறும், அப்புறம் வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் போகும், அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடாக பேசுவாங்க, அதோட எமோஷ்னல் தான் ஹராஸ்மெண்ட்டுக்கு போகும்.
நான் என்ன சொல்கிறேன், இந்த ஒரு பையனோ ஒரு பொண்ணோ 2 பிரெயினை வந்து மேட்ச் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு. புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்டு மாதிரி கூட என் ஒய்ஃப் இல்லை, என் ஃப்ரெண்டு மாதிரி கூட என் ஹஸ்பண்ட் இல்லை, இவங்க ஃப்ரெண்டே கிடையாது, அதுக்கும் மேலே. சப்போஸ் அவங்களுக்கே தெரியும், இப்போ இந்த 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 விஷயம்லாம் தெரிஞ்சு அந்த பையன் வந்து அந்த நிச்சயதார்த்தம் அந்த கேப்லவே சொல்லுவான், நான் வந்து ஆல்ரெடி ஐ எம் லவ் ஃபெயிலியர், பிரேக்கப் இருக்கு எனக்கு அப்படின்னா, நோ ப்ராப்ளம், இப்போ லவ் பண்ணாதாங்க யார்ப்பா இருக்கா அப்படின்ட்டுருவாங்க. ஆனா அந்த லவ்வுக்குள்ள என்ன இருந்துச்சு, என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. புரியுதா? இப்போ அந்த பையனோட ஃபஸ்ட்டு அவன் வந்து லாயல்ட்டியாக சொன்னானோ, இல்லை இதை இன்டிமேட் பண்ணணும், நான் ஃப்யூச்சரில் வந்து நான் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவ கேட்டானா நான் அதை சொல்கிறதுக்காண்டி இருக்கணுமன்றது இவங்களுக்கு புரியாது. ஸ்கூலில் லவ் பண்ணியிருக்கலாம், காலேஜில் லவ் பண்ணியிருக்கலாம், பிரச்சனை இல்லை. அட் பர்சன்ட் மேரேஜாக போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த லைஃப்பில் இருக்காங்களா இல்லையா? சப்போஸ் அவங்க லைஃப்பில் இருக்கிறாங்கன்னா அதுலேருந்து இவங்க லெஃப்ட் ஆகிறது தான் சிறப்பு. உள்ளே போயிட்டு மேரேஜ் ஆகி ஒரு 2 மாதம் கழித்து பெட்ரூமில் பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கும், பையன் வந்து 2 மணி வரையும் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பான். கண்ணை இப்படி திறந்து பார்த்தோன்னா சடக்குன்னு அப்படியே யூடியூப்பில் போயிடும். 3 நாள் டக்குன்னு சேட்டுக்குள்ளே வரும். ஸோ இப்போ இது வந்து இந்த பொண்ணு 2-3 நாள் கவனிச்சுட்டு என்ன செய்யும்னா, இவன் தூங்கும் போது அதை எடுத்து பார்த்துரும். பார்த்துட்டு கேட்கும் போது அவன் ஆல்ரெடி நம்ம ஆள் சொல்லியிருப்பான்ல, நான் தான் சொல்லியிருக்கேன்ல ஆல்ரெடி எனக்கு ஒரு பிரேக்கப் இருந்துச்சு, என்ன கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சும்மா கேட்டால் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன அதி விரக்தி என்ன ஆகும்னா, நான் ஒருத்தி கல் மாதிரி பக்கத்தில் படுத்து கிடக்கேன், என் கூட உனக்கு பேச டைம் இல்லை, சேட் பண்ண டைம் இல்லை, சிரிக்க டைம் இல்லை, ஆனால் எங்கேயோ ஒருத்திக்கிட்ட நீ உட்காந்து சேட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ இதுதான் வந்து அந்த விரிசலுக்கான மையப்புள்ளி. இது அப்படியே நாளடைவில் பெருசாகி இப்போ அவர் இந்த லைஃப்லேருந்து வெளியில் வர முடியாது, இந்த பொண்ணு இந்த லைஃப்குள்ளே அடாப்ட் ஆக முடியாது. ரெண்டாவது இது பேஸ்டாக என்ன தெரியும்னா, கணவன் மனைவி தான் இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு தெரியணும். இவனுக்கு எத்தனை பேர் வேணாலும் பழக்கரண்ட்டு போட்டோம், எத்தனை பொண்ணுங்க வேணாலும் பழக்கரண்ட்டு போட்டோம், அது பிரச்சனையே இல்லை. நம்மளை நம்பி ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க, அந்த சாப்பாட்டில் நம்ம வந்து விஷத்தையோ இல்லை மண்ணையோ எடுத்து போட மாட்டோம், ஏன்னா அது ஒரு தமிழ் கலாச்சாரமே கிடையாது. அப்போ நம்பி ஒரு பொண்ணு வருது, நம்மளை நம்பி ஒரு பையன் வர்றான், பையனுக்கும் அது பொருந்தும், பொண்ணுங்களும் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. மேரேஜுக்கு முன்னாடினா உங்ககிட்ட வந்து ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ப்ரொஃபஷனல்ஸ்னு வரும்பொழுது நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க. பட் ஒரு ஒய்ஃபாக அந்த ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகும் பொழுது ஒரு விஷயம் நடக்குது, அவங்களும் அதை வந்து தேவையில்லாமல் யோசிச்சுட்டு அவங்க லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது. அட் த சேம் டைம் அவர் அப்படிலாம் இருக்க மாட்டாருன்னு நம்பிட்டும் இருக்க முடியாது. எக்ஸாக்டாக அவங்க மேரேஜ்க்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்துட்டு நோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், 100% இதுதான் உண்மைன்னு கண்டுபிடிச்சிடலாம், அப்படி இருக்குமா எதுவும்? ஃபோனுன்றது வந்து ஒரு சின்ன நான் சொல்கிறது வந்து ஒரு பொறி தான். ஃபோனை தவிர்த்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. கல்யாணம் ஆகி ஒரு மாதத்தில் அவரை பற்றி ஒரு அரைங்குறையமாக தெரியும், ஒரு பொண்ணை பற்றி ஒரு ஆளுக்கு அரைங்குறையமாக தெரியும், முழுமையாக தெரியாது. முழுமையாக தெரியறதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட வருஷம் பிடிக்கும். அப்போ அந்த அரைங்குறையமாக தெரியும் போது இவருக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னா, எந்த ஒரு பொண்ணுமே எடுத்த உடனேயும் அதை தப்பாக நினைக்கவே மாட்டாங்க. 100% நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி, தன்னோட கணவனுக்கு ஒரு 11 மணிக்கு ஒரு மெசேஜ் வருது, இல்லை மிட் நைட்டில் ஒரு 2 மணிக்கே ஒரு மெசேஜ் வருது, ஒரு ஹாயின்னு வருது, நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, மேலே வந்து ஒரு ஃபீமேலோட ஃபோட்டோ இருக்குது, நம்பர் இருக்குது. அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, அந்த நம்பருக்கெல்லாம் கால் பண்ணி கேட்காது. அப்படி ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அது வச்சிருக்க நம்பிக்கையில் கேட்குறது கணவர்கிட்ட, யாருங்க இது, இதை தான் கேட்கும். அப்படி கேட்குறது தான் தமிழ் கலாச்சாரம். ஏன்னா கணவனுக்கு அனுமதி இல்லாமல் வேறு யார்கிட்டயோ போய் நம்ம பேசினா அவருக்கு அசிங்கம். இவர்கிட்ட கிளாரிட்டி பண்ணுவோம், இதுதான் எல்லோரும் எடுக்கிற ஸ்டெப். அப்போ இவங்க வந்து ஆஃபீஸ் ரிலேட்டடாகவே தெரியலம்மா இந்த நம்பர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இவர் சொல்கிறது அது தேவ வாக்காக தான் நினைக்கும். சரி ஓகே, நம்ம கணவர் சொல்லிட்டாரு, இதில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே அகெயின் டு அகெயின் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, ஏங்க நீங்கள் அதே சத்தம் போட வேண்டியதானங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஸ்டெப்பு ஒரு படி மேலே போகும். இது ரியாலிட்டியாக இருந்துச்சுன்னா கணவரே எடுத்து, ஏமா யார்மா நீங்கள் அப்படின்னா, நாங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்க, ஃபன் பண்ண விளாண்டோம், இல்லை ஏதோ விட்டுருவாங்க. இது வந்து ஒன்றுமே இல்லைன்னா இது ஒரு பெரிய விஷயமா மாறாது. சப்போஸ் வந்து நான் பார்த்துக்கிறேன் நீ விடு, இந்த மாதிரி பதில்கள் வரும், நான் பார்த்துக்கிறேன் நீ விடு, நீ ஃப்ரீயாக இரு அப்படி சொன்னாலோ, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற டோனை வச்சு யாருங்க இது அப்படின்னு கேட்டால், உனக்கு தேவையா, தேவையில்லாமல் நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும், என்ன ப்ரொடெக்ட் பண்ண தெரியும், எனக்கு நீ அட்வைஸ் பண்ணாத சரியா, எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னால்
ஸ்டார்ட் த கேம். உடனே அப்பா அம்மாட்ட போயிடும் நியூஸு. நீ ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா, இன்னொருத்தி கூட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணுவான். அவர் உடனே நேராக இங்கே பிடிப்பார், மருமானே அதெல்லாம் சரியில்லை. அவர் அதெல்லாம் நீ யாரையா கேட்குற, டம்மு 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 டம்முன்னு எல்லா காயினும் செதஞ்சு கடைசி எம்டி போர்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஏன்னா நம்ம நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி விசாரிக்காமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை, அதெல்லாம் ஓகே தான். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம டக்குன்னு போய் ஒரு 6 மாதத்தில் டிவோர்ஸ் வாங்கிட்டு நான் இன்னொரு பையனை போய் கல்யாணம் பண்ணுவேன் கிடையாது. அதை சரி பண்ண முடியுமா, முடியாதா, அது எந்த அளவுக்கு இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம சரி பண்ணுற சூழ்நிலைக்கு வந்துட்டோம். கல்யாணத்துக்கு முதல் நாள் நீங்கள் வந்து வேணான்னு சொல்லிடலாம். நான் நிறைய பேர் நான் இதை சொல்லும் போது நிறைய பேரண்ட்ஸே என்னை பார்த்துருக்காங்க, எங்கள் கல்யாணத்துக்கு முதல் நாளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டியதானுங்க அப்படிமே. அவங்க சார் எப்படி சார் கல்யாணத்தை நிப்பாட்டுறது, 500-600 பேருக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்கோம், இருந்தானுங்க இப்போ நீ தானே மாட்டிட்டு முழிப்பீங்க அப்படின்னு. எத்தனை பேர் இன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த பேரண்ட்ஸு சிரிச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஊமையாகவும் ஜடமாகவும் ஒரு பொம்மையாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகிடப்போகுது, எல்லாத்துக்கும் உள்ள பெரிய பயம் என்னென்னா நம்ம 3வது மனுஷன் இந்த ப்ரொஃபைலை கொடுத்தோம்னா இது வெளியில் தெரிஞ்சுன்னா இந்த கல்யாணம் கெட்டு போயிடும். சரியான ஆள்கிட்ட போய் கொடுங்க. நீங்கள் ஆள்கிட்டே கொடுக்கவே வேண்டாம், நீங்களே போய் பாருங்கள். ஆனால் நீங்கள் இதை பார்க்காம நீங்கள் உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் என்னென்ன விசாரிச்சவா கொடுத்தாங்கன்னு சொல்லி வாய் பேச்சு பேசுகிறதுனால நம்ம வீரனாயிட முடியாது. இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு அதெல்லாம் தேவை. இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ரீ மேட்ரிமோனியெல்லாம் நீங்களே பார்க்கலாம். நீங்கள் நேரில் போங்க, ஃபோன் பண்ணி பேசாதீங்க, பையன் வீட்டுக்கு நேரில் போங்க, அப்பா அம்மா நேரில் பாருங்கள், பையனை நேரில் பாருங்கள். எந்த கேள்வி கேட்குறதுக்கும் கூச்சப்படாதீங்க, கேஷுவலாக பேசுங்க. நீங்கள் சந்தேகத்தை நீ எங்கேயாப்பா வேலை பார்க்குற அப்படின்லாம் கேட்குறீங்க, தம்பி இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்க அப்படின்னா அவனே சொல்லுவேன். இந்த மாதிரி கேஷுவலாக பேசி பழகிக்கோங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சரி பண்ணி போங்க அப்படின்னு நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்துருவோம். கல்யாணத்துக்கு முன்னாடி 100% இதை பண்ணுங்க, இது பண்ணாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்கன்னு நம்ம அட்வைஸும் கொடுத்துருவோம். வந்தாச்சு ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனோட ஆடி சேல் 5 to 70% ஆஃப் எல்லா துணி ரகங்களுக்கும் ஜூலை 1 இருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் மட்டும்தான். இப்பவே கிளம்புங்க ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனுக்கு. நெருக்கமானவர்களையும் அன்புக்குரியவர்களையும் பொம்மைகளாக பார்க்க வேண்டுமா, ஒரே ஒரு போட்டோ போதும். 3dselfie.com 7900060026.